அதாவது பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி 2 இருக்கா வெப்பாட்டி 4 வச்ச புண்ணிய அது இருக்கா பொண்டாட்டி 2க்கும் அப்புறம் வெப்பாட்டி இருக்குற 2 பொண்டாட்டி 4 வெப்பாட்டி பொண்டாட்டி 2 கட்டி வெப்பாட்டி பொண்டாட்டி 2 கட்டி வெப்பாட்டி வச்சிக்க புண்ணியவாதிகளுக்கு வணக்கம். நமக்கு 4 முக்கியம். 4 ஆமா. என்ன 4 முக்கியம்? சரி. அதுலயா இருக்கு. அடுத்தபடியாக இந்த மைக் இருக்கு. குயிக்கா? மைக். அந்த மைக் இதே ஒளிபரப்பி. சரி. அது இல்லாட்டி நம்ம மெதுவாக பேசினாலும் ஒளி அமைக்கப்பட்ட வெள்ளோட்டை சேர்ந்த எல்கே 7 சர்வீஸ் கரண்ட் உள்ள இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும் ஒளி அமைக்கப்பட்டது. நம்ம ஊரில் நடக்கும் காதுகுத்து, கல்யாணம், தேர், திருவிழா, கல்லு, கருமாதி, எட்டு, இளவு, சீட்டாட்டம், மாலாட்டம், மயிலாட்டம், புத்தலாட்டம், மாலாட்டம், மயிலாட்டம், சீட்டாட்டம் எதுக்கு எல்லாத்துக்கும் போடுவார். ஏன்னா சாதாரணமா நம்ம போய் குட்டிக்கிறதுக்குள்ள சீட்டை கட்டுக்குள்ள சீட்டாட்டம் யாருக்கும் தெரியாது. இது மாதிரி மைக் செட்டை போட்டு சீட்டாட்டம்னா ஊர் பூரா தெரிஞ்சு காவல்துறை எல்லாத்துக்கு தெரிஞ்சு தூக்கினுடைய ஜெயில போட்டு உள்ளுக்கு போட்டு 6க்கு 4 குத்து குத்தி 50 ரூபா பைன் போட்டு வந்து இட்லி போட்டு அனுப்புவாங்க. ஆமா போடப்பட்டாங்க. சுமார் 2000 வருடத்துக்கு முன்பதாக தில்லை நடராஜன் தெருத்தெருவடைய கூத்தென்றும் நாடகம் என்றும் ஈழென்றும் இசை என்றும் அமைத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட கலைக்குத்தான ஆயக்கலை 64 கலை சிறந்த கலை நாடக கலை என்று சொல்லி அமைத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த நாடகத்துக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து காலை கதிரவன் ஒதுக்கிய வேலை இப்படி அமர்ந்திருந்தால் உங்களுக்கு கலை விருந்தளிக்க காத்து அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல ரொம்ப நாகரிகம் உண்டாயிருச்சு. அந்த முன்னாடி சமைத்து ஆப்பாயிடுச்சு. இந்த ஆலமடை கிராமத்திலே கொளத்தூர் அருகில் இருக்கும் செல்லாண்டியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நல்லதொரு நாடகமாக வேண்டும் என்று சொல்லி எனது மாப்பிள்ளை சுப்பிரமணி அவர்கள் இந்த நாடகத்தை வேண்டி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. 36 நல்லா நம்ம அதனால செல்லாண்டியம்மன் எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா ஆதியிலே வந்த நீதி
எங்கிடும் செல்லாண்டி அம்மா செல்லாண்டி அம்மன் அப்படி இருக்கும்போது என்ன செல்லாண்டி அம்மன் ஒருவர் குறை விட்டுதானே இருந்தாலே பழனி மலையோரம் செல்லு தமிழ் இசை பாடும் பழனி மலையோரம் செல்லு தமிழ் இசை பாடும்
நல்ல ஒரு நாடகமாய் நாடக கலையில் சுமார் 50 வருடங்களாக நீண்டகாலமாக பாடுகிற என் அன்பு மாப்பிள்ளை சுப்பிரமணியம் அவர்களின் கலை சேவையை பாராட்டி பொன்னாடை வாங்கிட்டு பார்த்தா மறந்துட்டேன். இந்த 200 ரூபாயை அண்ணாருக்கு அன்பளிப்பு அளித்து வயசு 70 இன்னும் சுறுசுறுப்பாக 20 மாதிரி இருக்காருன்னா பாராட்டப்பட வேண்டிய ஒரு நகைச்சுவை மன்னன். நாடகங்களை கரைத்து குடித்தவர். கட்டபொம்மன், பொன்னர் சங்கர், அது இது எந்த நாடகம் விட்டவர் கிடையாது. 35 நாடகம் தெரியுமா? 35 நாடகம் பெரிய சாதனை. இவரை யூடியூப்பில் ஒரு 3 வருஷம் இருக்குமா, 3 வருஷம் பேட்டி எடுத்து உலகம் பூரா இவருடைய கலை சேவையை பரப்பிவிட்டேன். இருந்தாலும் என் அன்பு மாப்பிள்ளையை கலை சேவையை கௌரவிக்கும் பொருட்டு இந்த 200 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறேன். அன்பளிப்பு கொடுத்த மழையை சேர்ந்த ஊட்டி செங்கல் எனது மாப்பிள்ளை அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குழு சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கும்போது பாருங்க, இப்படி ஒரு தேர் திருவிழா இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உலகத்துல ஏன்டா நாடகங்களை கொண்டு வந்து விடி விடி அழுதுகிட்டு இருக்காரு, ஒரு ஆடல் பாடல வைக்கிறா, இல்லாட்டி ஒரு பாட்டு கச்சேரி வைக்கிறா, இல்லாட்டி ஒரு ரிக்கார்ட் டான்ஸ் போட்டுக்கலாம், ஒரு கரகாட்டம் போடுவோம். அதாவது நம்ம ஊர் நல்ல ஊரா இருப்பதாலே நல்லதொரு நாடகமாக இருக்க வேண்டும், அன்போடு ரசிக்க வேண்டும், ஆவலோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லி காத்துராயில் என்ற புராண நாடகத்தை வைத்துள்ளார். அப்படி இருக்கும்போது பாருங்க, இப்ப எல்லாம் சினிமா படத்தை போடுறாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த காலத்துல என்ன படம் தெரியுமா? அரச கட்டளை, அரசனகுமாரி, வீர கடவுளுக்கு தென், பூலகரம்பை, மதுர வீரன், வீரபாண்டிய கட்டபொம்மு, இப்படி லவ்லி வாங்கி சும வாங்கி இப்படி நாடகத்தை போட்டாங்க. இப்ப வந்து பொண்ணு ஊரு புதுசு, ராமாயி வயசுக்கு வந்துருச்சு, மலையூர் மம்டியே, கொடிமுடி பூத்தியே, அது பாட்டு வந்துருக்கு பாருங்க. பருத்தி எடுக்கையிலே, சோளக்கருது அறுக்கையிலே, மச்ச கதவை திறந்து வச்சா வச்ச எனக்கு பிடிச்ச வச்சான். அப்ப 2ல 1 தொடுமா, இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா, 2 ஏதாவது 1 தொட்டு போடணுமா. உலகம் இப்படி கெட்டு போயிருக்குது. ஏன்னா நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா இந்த ஏத்திரிகள் கூட கொடுக்குறாங்க. 35 நாடகம் தெரியும், என்ன நாடகம் இல்லாம இந்த ஏத்திரிகள் கொடுத்தா நேரடியா பேசணும். மாமா மகள் இருக்காரு, அங்கிருந்து நேரடியாக போன் பண்ணேன். இங்க வந்து நிற்கிறது எத்தனை சக்கர நாடகம் தெரியுமா? 6 சக்கத்திற்கு போட்டுக்கேன். 6 சக்கத்திற்கு போட்டா நேரடியா போன் பண்ணுவேன். எல்லா நம்பரும் வச்சுக்கேன், காலையில் வேணா பாக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருக்கணும். ஒருத்தங்கிட்ட கொண்டு கொடுத்து அவன் இவங்கிட்ட கொடுத்து அவர் 2000 ரூபாய் தின்னு, அங்க 2000 தின்னு 10,000 ரூபாய் தின்னு விடுவாங்க. காலையில கம்மியத்தான் பேசினேன் நாடகம், பேசுனது 25 ரூபாய் என்ன பண்றது அப்படின்ட்டு இப்படி இருக்காங்க. ஏன்னா அதாவது ஆணவனுக்கு புத்தி சொன்னா அருவருக்கு நினைவு இருக்கும், ஈனவனுக்கு புத்தி சொன்னா இல்லறத்தை இங்க ஒத்துருவாங்க. ஆனா கற்றது கையளவு கல்லாது உலகளவு அப்படின்னு சொல்லியிருக்கார். கற்க கசடுரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று சொல்லி திருவள்ளுவர் திருக்குறளாக எழுதியிருக்கிறார். அந்த திருவள்ளுவர் எழுதிய நூலுக்குத்தான் திருக்குறள் என்று பெயர். எல்லாம் இருக்கும்போது இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஊர்ல நல்ல ஒரு நாடகமாக இருக்க வேண்டும், அன்போடு ரசிக்க வேண்டும், ஆவலோடு ரசிக்க பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்காங்க. ஏன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிறது பரவாயில்ல, நின்றுக்கிட்டு பரவாயில்ல, ஒன்றும் இல்லை நிக்கல. ஏன்னா இந்த 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன். பூரா கும்பல அமைதியா உட்காந்துருந்துச்சு. சுத்தி 4-3 நின்றுகிட்டே இருந்துச்சு. பக்கத்துல ஒரு பெரிய வந்தாரு. ஐயா எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்களே, இந்த சுத்தி எதுக்கு 4-5 நின்றுகிட்டே இருக்காங்க? தம்பி நீ சின்ன பையன், உனக்கு தெரியாது. உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் ஒரு நல்ல வகை. இவன் நின்று இருக்கிற போற ஆஸ்பத்திரி போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 2 வாரம் தான் ஆகுது.
வடக்குன்னு உட்கார்ந்தா மூட்டி பிரிக்கணும்னு ஓசனையை பண்ணிட்டு இருக்காங்க. சரி. நம்ம ஊர்ல அது இல்ல. ஆ. எப்படின்னா பொம்பளை பிள்ளையோட சேர்ந்து உட்காரலாமா இல்ல ஆம்பளை பிள்ளையோட சேர்ந்து உட்காரலாமா, எங்க உட்கார்ந்தா இந்த நாடகம் நல்லா இருக்கு இன்னைக்கு கொல்லவெட்டி சுப்பிரமணியம் போட்ட நாடகம், குதிரைக்காரர் போட்ட நாடகம் நல்லா இருக்குன்ட்டு எங்க போய் உட்கார்ந்தா ஜாலியா இருக்குன்ட்டு இடம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி. நம்ம ஊர்ல அப்படி நடக்காது. என்ன பண்ணுங்க, உங்க வாயாச்சு உங்க கையாச்சு. சரி. ஏன்னா கை உள்ள விடுங்க, பைக்குள்ள கைய விடுங்க. ஆமா, கைய விட்டு உருவுங்க. வெத்தலைய வெத்தலை உருவுங்க, மேல சுண்ணாம்பு தடவுங்க. வாய்க்கு ரோட்டுக்கு அத்துக்கு கதக்கு கதக்குன்னு மென்னு தூரமா போயிட்டு போட்டுறாங்க. ஏன்னா இந்த 5 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு போயிட்டேன். நாடகத்துக்கு போகும்போது ஒரு பெரியவர் என்ன பண்ணாரு, வயசானவர் நாடக நிகழ்ச்சிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து மனுஷன் அரைக்கவிழி வெத்தலை, அரைக்கவிழி பாக்கு, சுண்ணாம்பை விட்டு இந்த இரும்பு உலக்கு இருக்கும் பாருங்க, பழைய உலக்கு, அதை போட்டு தொக்கு 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 தொக்குன்னு 1/2 மணி நேரம் இடிச்சு சொல்லட்டி கிளப்பக்காரங்களை போட்டு வாய்க்குள்ள போட்டு கெல்ட்டு மாதிரி தட்டு சபக்கு 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 சபக்குன்னு 1/2 மணி நேரம் போட்டு இழுத்து அரபாத்தி எவ்வளவு எச்சரிக்கை முன்னாடி தேதிக்கு முன்னாடி இப்படி எச்சத்து போயிடுச்சு. செக்க செவேன்னு பிடிச்சி பிடிக்கணும். என்ன பண்ணிச்சு, பப்நாயகர் உள்ள பண்ண இந்த டான்ஸ் கரப்புல வெளியே வரும்போது பக்கத்து இருக்கிற என்ன பண்ணிருக்காரு, அடே இன்னைக்கு நாடகம் பாக்குறேன்ட்டு அவர் என்ன பண்ணார், பாலிஷ் சட்டை, பாலிஷ் வேட்டி, பாலிஷ் துண்டெல்லாம் போட்டு அதுக்குள்ள இந்த டான்ஸ் கார்க்குள்ள வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணாரு, அடா பப்நாயகர் வரும்போது வந்துடலாம் பார்க்கவும் அதுக்குள்ள டான்ஸ் கார்டு கொண்டு வந்துருச்சுன்ட்டு ஐயா வெத்தலை வாக்கு எச்சல் துப்புனது பார்க்கற மனுஷன் அங்க வந்து வேட்டியை சுருட்டி உட்கார்ந்தாங்க. அந்த வெத்தலை வாக்கு எச்சில 5:30 மணி வரைக்கும் உட்காந்துட்டார். 5:30 மணி வரைக்கும் உட்காந்து நாடகம் முடிச்சுடனே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போகும் வீட்டுக்கார பிள்ளை பார்த்து, பிள்ளை எங்கடி காப்பி அப்படி பார்த்துட்டு, காப்பியா வேணும் காப்பி அப்படின்ட்டு. என்ன என்னடி சவுண்டு வேற விதமா வருது, எப்பவும் கட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது காப்பி கூட கொடுத்து என்ன காப்பியா வேணும் காப்பி அப்படிங்கிற. விடிவிடி எங்கிட்ட போனேன் அப்படி இருக்கப்ப, விடிவிடி எங்கடி போனேன், நாடகத்துக்கு போனேன். நாடகத்துக்கு தான் போனேன். நாடகத்துக்கு என் நாடகம் எல்லாம் பழைய நாடகம் ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு புது நாடகம் பார்க்கிறியா, உன் வேட்டியே அது நீ, இது பெரிய பிரச்சனையாகி பிரச்சனை ஆகி எங்க கோர்ட் வரைக்கும் போய் இது ரத்தமோ ரத்தமாக்கன்ட்டு போய் டெஸ்ட் பண்ணி டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்படி ஊர்ல நடந்து போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல அப்படி நடக்காது. ஏன்னா அதான் ரத்தமாக்கு போடுங்க, துப்புங்க, தூரமா துப்புங்க, இல்லாட்டி பக்கத்துல இருக்க பாக்கெட்ல துப்புங்க. ஆமா, பக்கத்துல உட்காந்து இருப்பாங்கல்ல அவங்க பாய்க்குள்ள துப்புங்க. அப்படியே முடியாட்டியா நம்ம லாக்க பிடிச்சி தூங்கினா அவன் வாய்க்குள்ள துப்புனா தாவத்துக்கு தண்ணி குடிச்ச மாதிரி கடக்கு கடக்கு கடக்குன்னு குடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் நடக்கு. பீடி சிகரெட் குடிக்கலாம், பீடி குடிக்கலாம், சிகரெட் குடிக்கலாம், சுருட்டு குடிக்கலாம். ஆமா, இங்க ஒரு ஓரம் வாரம் உட்காந்து கும் 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 கும்மு 4 தண்ணி அடிச்சுட்டு அங்கேயே அவிச்சு போட்டு வந்துருங்க. அங்கேயே அவிச்சு போட்டு வந்துருங்க. கூட்டத்தோட குடிக்கப்படாது. ஏன் இதை சொல்றேன்னா, பக்கத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வச்சிருக்காங்க. ஆமா, அவன் பக்கத்தூர்ல நாடகம் நடக்குதுன்ட்டு இந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நாடகம் பார்த்துருக்கும் போது பக்கத்துல ஒருத்தர் சுருட்டை குடிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆமா, அந்த நேரத்தில் அந்த டான்ஸ்கார் பொண்ணு வந்து ஆடி இருக்குது. யோ யாரையா சுருட்டு குடிக்குது, அமுத்தியா சுருட்ட, அமுத்தியா சுருட்ட, அமுத்தியா சுருட்டு. இந்த படுவாய் சண்டால எங்க வச்சு அமுத்துறது தெரியாம மாப்பிள்ளக்கார தொடையில வச்சு அமுத்தினார் வருங்க. தொடையில பக்கத்துல உட்காந்துருக்கு. ஆமா, இந்த சுருட்டு போய் அந்த சுருட்டு நரம்ப கட்டு பண்ணிடுச்சு. அதோட அந்த கல்யாணமே நின்று போச்சு. தயவு செய்து சொல்றேன், வீடி சிரிட்டு புடிங்க, வேண்டாம்னு சொல்லல. இருந்துட்டாலும் நம்ம ஊர் நல்ல ஊர், அன்பான ஊர், ஆவலான ஊர். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும். அது அந்த மகிழ்ச்சியிலுமே அழகுள்ள ரஞ்சிதமே, ஏன் அத்த மகிழ்ச்சியிலுமே அழகுள்ள ரஞ்சிதமே,
அதை குத்தி வெத்த மகே நான் பசியால் தவிக்கிறேன்டி உன்னை 8 நாள் காங்கமணி நான் ஏங்கிட்டே தவிக்கிறேன்டி சரி. இன்றைய நடக்கப் போகிற நாடகம் காத்துறை என்ற நாடகத்தை வைத்துள்ளார்கள். சென்றளவெல்லாம் சிறப்பட்டு தடுத்து நிகழ்ந்த வெட்டுபரிசு கொட்டி வீரத்துடன் நடிக்க வந்திருக்கும் என் அருமை செல்வன் சிவா அவர்கள் நம்ம நாடகத்திலே காத்துறையில் நடிக்க வந்து கொண்டிருக்கிறார். கண்ணே வசந்தகரி ஆலமரம் 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 கண்ணே ஆலமரம் எங்கே பொம்மரையில் அனுரங்கே கண்ணே ஆலமரம் எங்கே ஹரிய மரா உம்மரையில் அனுரங்கே எனக்கு தாராட்டி சொன்னவளே 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 கடைசி வரை இருப்பவனு அடியே விட்டி காலையில் கைபிடிச்சு கடைசி வரை இருப்பவனு எனக்கு சத்தியங்கள் செய்தவளே செய்தவளே
மறதிடுன்னு மத்தவக சொல்லுறாங்க என்ன வெத்தவக சொல்லுறாங்க அடியே குட்டி ஒன்றே மரப்பதிலே இந்த உலகத்திலே மறந்துவில்லை 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 மறதீடு மறதீடுன்னு அடுத்தபடியாக இந்த நாடகத்திலே தொட்டித்து சின்னனாக நடித்து தொட்டித்து சின்னனாகவும் குடும்பமாகவும் நடித்து உங்கள் உள்ளத்தை மகிழ்வைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் என் அருமை செல்வன் பேரு சொல்லுங்க ஏஎம் வேலவர்கள் இந்த நாடகத்திலே தொட்டி சின்னனாகவும் குடும்பமாகவும் நடிக்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவர்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு 5 ஊர்ல 5 பக்கத்துல போட்டுருக்கேன் 5 சங்கம் அதனால இதோட மாமாவை சேர்த்துனா 6 சங்கம் அப்படி இருக்கும்போது அடுத்தபடியாக ஆரியப்பராசனாக நடித்து உங்கள் ஆரியப்பராசனாகவும் காளி காமாட்சியாக நடிக்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் என அருமை செல்வன் துரப்பாண்டியன் அவர்கள் காளி காமாட்சி ஆரியப்பராசனாக நடிக்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பேர்ல எழுதி கொடுத்து வச்சுட்டு அந்த பேருக்காரர்களே இல்லை. அடுத்தபடியாக இந்த முக்கியமானது சென்றால் நாம் சிறப்பட்டு தடுக்கடையில் என்ற வெட்டுவர் சுமட்டி வீரத்தோடு நடிக்க வந்திருக்கும் என அருமை செல்வி மணப்பாறை கோவில்பட்டியை சேர்ந்த சித்ரா 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 அவர்கள் நம்ம நாடகத்திலே பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ அடுத்தபடியாக இந்த நாடகத்திலே என்ன முக்கியமானவர்கள் இருக்காங்கல்ல ஏனவாறு எல்லா நாடகத்துக்கு 3 பொம்பளைங்க வருவாங்க. இந்த செல்லாண்டேமன் கருவி என்ன மாதிரி நானும் தொலை நாடகமே நடத்த முடியாது. இதுக்கு 4 வந்து சரி எங்க அத்தம்மா ஒரு தீர்ப்பாளர் கொஞ்சம் அத்தமா ராஜபாளையத்தை சேர்ந்த எனது மாமா மக அம்முக்குட்டி அவர்கள் 2வது டான்ஸாக நடிக்க வந்திருக்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு குண்டுக்குள்ள இருக்குமே அக்கெல்லாம் குழந்தையோட எனக்கு எந்த அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்காது. குண்டுக்குள்ள பேச மாட்டேன். சரி அதுக்கு அடுத்தாப்புல கொட்டை இந்த வட்டாரத்தில் கிடையாது. நல்ல அமைப்பு சாப்பாடு நல்ல ஏற்பாடு மைக்கு
குயிக் அருமையான டைப். ஆமா இப்படி LK7 சர்வீஸ் இந்த மைக்கை போட்டால் ஒளி 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 அவன் நம்ம மெதுவாக பேசினாலும் கரண்ட் உள்ளிடங்களும் கரண்ட் இல்லாதவங்களும் ஒளி ஒளி அமைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது என்னடா எல்லாத்தையும் பேர் சொல்லிட்டாங்களே, இந்த பையன் தெரியுமே, நாங்கள் குமரேஸ்வரத்தில் குதிரை பிடிச்சி மேய்ப்பேன், இல்லாட்டி ஓரம் வருவேன் இந்த வழியே, அதனால எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம பேரை போய் சொல்லட்டேன்னு அடுத்தபடியாக இந்த முக்கியமான ஒன்றுக்கு என்ன ஆடல் அழகி ஐம்பது சுந்தரி பூலக ரம்பை பொதுப்படி சீதை என்று மின்னல் ஒழுகி மின்னல் அழகி தென்னை செல்வி மின்னல் ஒழுகி அப்படின்னு சொல்லப்பட்ட கைகாட்டிகரி பேரு யாரு? சத்யா. கைகாட்டியை சேர்ந்த சத்யா அவர்கள் டான்ஸ் லொட்டு ரசிக்கு ஆப்பது உடுப்பு விடிய விடியா நடிப்பாக. விடியா ஆனால வரலாதீங்க. ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தடிக்க மானே மாறுவே. ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தடிக்க மானே மாறுவே. காத்த மாடு கடல் பூரனா இந்த போது கடல் பூரனா வரத்தி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தடிக்க மானே மாறுவே. ஆம்பளை பழைய எப்படி வேணாலும் வந்துடலாம். நமக்கு ஒரு பள்ளியாண்டவனுக்கே கோமணம், நமக்கு கோமணத்தோட வந்துடுறான். இந்த புள்ளை அதை மாட்டி இதை மாட்டி இங்கிட்டு மாட்டி அங்கிட்டு 1க்கு 3 ஊத்திரத்துக்கு 4 இந்த விவகாரம் பார்த்தியா இப்படி எல்லாம் இருக்கு. அதனால ஏன்னா பேராசை பெருநாசம் இருக்கக்கூடாது. ஆமா உள்ளதை கண்டு நல்லது. அதாவது மூத்தவர் சொல்லும் முருளில்லி காயும் முன்னே கசக்குமா பின்னே இனிக்குமா. ஏண்டா பெரியவர் சொல்ல தப்பிட்டான் அப்படின்ட்டு பின்னால் தான் நினைச்சுப்பாங்க. அதனால பேராசை பெருநாசம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கோம். 2 பேர். ஆமா 2 பேர் இருக்குமே. சரி. அண்ணன் ரொம்ப பொழைச்சு ஆமா மாடி மேல மாடி கட்டி மாடி மேல மாடி கட்டி அம்மாடி மேல சும்மாடி கட்டி சரி நல்லா பொழைச்சிருக்காரு. ஏன்னா 10 வருஷம் ஆனா 5 வருஷத்துக்கு அண்ணன் தம்பி 10 வருஷம் ஆனா பங்காளி. அப்படி இருக்கும்போது எங்கேயா போய் எங்க வீட்டுக்காரி என்ன பண்ணா, எங்க அவை இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடிக்க தண்ணி இல்லாம குண்டி கட்ட துணி இல்லாம எங்கிட்டா போய் ஒரு பூசாரி கிட்ட போய் மந்திரிச்சு தேங்காயை வாங்கிட்டு வந்து மந்திரிச்சு மாடி மேல மாடி கட்டி அம்மாடி மேல சும்மா கட்டி வாழ்ற, நீ இப்படியே இருந்தா என்னங்க பண்றதுன்னு அப்ப சொன்ன நானு, சரி இரு நானும் போறேன். அவன் தானே ஒரு தேங்காயை முடிச்சுட்டு வந்தேன், நான் 3 தேங்காயை மந்திரிச்சுட்டு வர்றேன் அப்படின்ட்டு அந்த என்ன நான் தான் அவசரமா நான் போறேன்னு பாக்குறேன். அவங்க ரெடியா அதனால அம்மாடி மேல சும்மாடி கட்டி வாழ்றேன். நீங்க எங்க போய் அந்த தேங்காயை மந்திரிச்சீங்க, எங்க ஒரு பூசாரி ஆலமரத்த பூசாரி இருக்காமே, நான் இங்க இருந்து கிடுகிடுன்னு போனேன். ஆமா ஆலமரத்த மேல ஏறி கவுத்த கழுத்து போட்டேன். ஆமா யாரப்பா இந்த வயசுல வந்து கவுத்த போட்டு தொங்குறேன். முன்னாடி ஒருத்த வந்து கவுத்த போட்டு தொங்குறதுக்கு அவனுக்கு தேங்காய் மந்திரிச்சு கொடுத்து நல்ல விதமா பழைக்கிறேன். உனக்கு என்னப்பா வேணும்? குடிக்க கஞ்சி இல்லையே, குண்டிக்கடா துணி இல்லையே, வீட்டுக்காரங்க கேட்கிற பேச்சை வாங்க முடியல, அதனால இங்கே சரி உனக்கு என்ன வேணும்னு எனக்கு ஒரு தேங்காய் மந்திரிச்சா பத்தாது, 3 தேங்காய் மந்திரிச்சு கொடுங்க. 3 தேங்காய் மந்திரிச்சு கொடுத்தாரு. 3 தேங்காய் மந்திரிச்சு கொடுக்கும் என்ன பண்ண வீட்டுல கொண்டாந்து வச்சுட்டு எங்க வீட்டுக்காரி தோட்டத்தால் தண்ணி எழுதி போயிருந்தாங்க. அடிய உள்ள வா அவன் தான் 1 தேங்காயை மந்திரிச்சு வந்து நான் 3 தேங்காயை மந்திரிச்சு வந்திருக்கேன்ட்டு வந்து காட்டவும் இந்த கருதலை குட்டி 2 இருந்துச்சு பாரு. அது வீதியில தேங்காய் விட்டு விளையாடுது. அப்படி சண்டால பாவிகளே என்ன வாட விட்டு தேங்காய் வந்து வீதிக்குள்ளேயே உருட்டு அப்படின்னு சொல்லி நானே முன்னாடி போய் நடு வீட்டுக்குள்ள சந்தோஷமா உட்காந்து வேண்டி என்ன வரணும்னு உடைக்கிட்டு அப்படின்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட அவன் என்ன கேட்கிறான், எங்க அப்பா நல்லா இருக்கணும், எங்க அம்மா நல்லா இருக்கணும், எங்க சித்தப்பன் பெரியப்ப நல்லா இருக்கணும், எங்க அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு தேங்காய் உடைச்சு படுவாவி
மரத்துல தூக்கு போட்டு தொங்கியிருந்தாலும் தொங்கியிருப்பேன். ஆ. உங்க பாங்க அம்மா உங்க அண்ணே அவங்க உழைக்கிறதுக்கா ஆ. போய் தேங்காய் மந்திரிச்சிட்டு வந்து ஆ. அப்படின்ட்டு ஆ. 2 பேத்துக்கு கொஞ்சம் விரோதம் வந்துருச்சு. விரோதம் ஆமா வந்துருச்சு. விரோதம் வரவு. ஏய் சொல்லி தொலைடி ஆ. அப்படின்னு கெஞ்சி கிளறி கேட்டேன். ஆ. என்னமா மயிறு வரட்டும் ஆ. போட அப்படின்னு. ஆ. ஆனா போட்ட மாதிரி திடீர்னு 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 பார்க்கவே ஆ. பார்த்தா ஆட்டை பார்த்தா மயிறு, ஆ. கோழியை பார்த்தா மயிறு, ஆ. குஞ்ச பார்த்தா மயிறு, ஆ. பூனையை பார்த்தா மயிறு, ஆ. நாயை பார்த்தா அந்த மயிறு, சரி. எருமை பார்த்தா மயிறு, ஆ. குதிரையை பார்த்தா மயிறு, ஆ. வேட்டியை தூக்குற மயிறு, ஆ. சீலையை தூக்குற மயிறு, ஆ. எல்லாம் வேட்டி தூக்கு மேல போட்டுருக்கோம். ஆ. அதுலாம் மயிரா கிடக்குது. அடிப்பா ரொம்ப சடை, எல்லாம் சடை சடைய தமிழ்நாடு இது கனமயிறு. நாய்க்கு அதுக்கு சடையா தொங்கி போச்சு. ஒவ்வொருத்தருக்கு 500 ரூபாய் கொடுத்தாலும் சிறைக்க முடியாத இருக்குது. ஆ. சொந்தான பாய் மயிறு வலிட்டு உடைச்சி பூரா மயிரா போயிடுச்சு படுவாய் அப்படின்ட்டு. ஆ. அப்புறம் இன்னொரு தேங்காய் இருக்குல்ல ஆமா. அதை சொல்லி ஆ. சொல்லி சொல்லடி ஆ. இந்த மயிரே இல்லாம போட்டு சரி போட்டோம் பாருங்க. போட்டு எல்லாத்துக்கும் மயிறு சுத்தமா விழுந்துச்சு. ஆ. அட பரத்த விளையாட்ட ஆ. ஆடு மாடு கோழி குஞ்சு மனுஷன் ஆ. சும்மா வெள்ளக்காரோட தலையில ஒரு மயிறு கூட இல்ல. ஆ. இப்ப மாட்ட வெயில் அடிச்சிருந்தா செத்து போயிருப்பாங்க. ஆ. சொந்தாளி மயிர் வேணும்னு உடைச்சு மயிர் இல்லாம மயிர் வந்தது. ஆ. இந்த மயிரே இல்லாம போகணும்னு சொல்லி ஆ. உழைக்க முடியாத இருக்கிறீ ஆ. அப்படின்ட்டு சரி போனது போச்சு. ஆ. போன மயிறு போகட்டும். போட்டு ஆ. அப்புறம் உள்ள மயிரே வாங்க. ஆ. அப்புறம் உள்ள மயிர் வந்துச்சு. ஆ. அதாவது உள்ளதை கண்டு நல்லா நினைக்கணும். ஆ. அதுக்கு பேராசை பெண்ணை சொன்னீங்க. ஆ. ஆ, ரெடி. ஒரு 50 ஆண்டுகளில் இருந்து நானும் என் அண்ணர் வரதமுத்தவர்கள் காமெடி இடைவர்கள் அப்படி இருக்கும்போது அவர் புதுவில் நல்லு அவர்கள் எனக்காக 100 புதிய அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். அன்பளிப்பு கொடுத்த அன்பு தம்பி அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். சரி ஆ. சரி சரி நம்மளால வர சொல்லலாம். ஆ வர சொல்லு வர சொல்லு. ஆ. நம்ம பார போய் வரணும், ராசத்துக்கு மல்லிகை பூ வாங்கி வரணும். அந்துக்குள்ள சந்திக்க வேண்டும். அந்திமில்ல சந்திக்க வேணும். அவசரமா சந்திக்க வேணும். ஹலோ ஹலோ. ஆ. என்ன போன் பேசுறியா? இந்தா வா.